வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 24வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்றார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவருடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நமக்கென்று இந்த நாளிலே நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. அவைகளை காட்டிலும் மனுஷராகிய நம்மளை விசேஷித்த விதமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். விசேஷித்த விதமாக கர்த்தருக்காக நம்மை படைத்திருக்கிற தேவன் சொல்றாரு, நீ தள்ளுண்டு போவதில்லை, என்னுடைய கரம் உன்னை பாதுகாக்கும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் படைத்ததான அந்த ஆகாயத்து பறவையில குயில் என்ற ஒரு பறவை இருக்கு. அந்த குயில் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடு கட்ட தெரியாது. அது காக்காவோடைய கூட்டில் தான் தன்னுடைய முட்டை போயிடும். அந்த நேரத்தில் அந்த முட்டை பொறிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குயிலோட சத்தத்தை வித்தியாசமாக கேட்ட காகம் என்ன பண்ணுமாமா, அந்த குயிலை கொத்தி கொத்தி தள்ளி விடுமாமா. கொத்தி கொத்தி தள்ளி விடும் போது அது ஒரு சில நேரத்தில் இறந்து போகும், ஒரு சில நேரத்தில் அது கீழே விழுந்து போகும், ஒரு சில நேரத்தில் அது பிழைத்து கொள்ளுமாமா. அப்போது அந்த குயில் கத்துற சத்தம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான சத்தமாக இருக்கும். ஆனால் அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை படைச்ச தேவன் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை பாதுகாக்கிறான்னு சொல்லி அது அந்த சோக குரலோடு ஆண்டவரை நோக்கி ஆராதித்து கொண்டு இருக்குதுங்க. கர்த்தர் படைத்த அந்த படைப்பே அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு சூழ்நிலையிலையும் என்னை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறான்னு சொல்லி நினைக்கும் போது கர்த்தராகிய தேவன் நம்ம எவ்வளோ விசேஷ விதமாக படைத்திருக்கிறார். நம்ம ஒருபோதும் தள்ளுண்டு போக மாட்டோம். எந்த மனுஷன் நம்ம விழுந்து போகணும், நம்ம மேன்மைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உதறி தள்ளினாலோ கர்த்தாவே என்னை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி தாவீதை போல நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்ம கடத்தை பிடித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால சோர்ந்து போய் இருக்கிற நீங்க கர்த்தர் பக்கமாக இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைப்படியாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வார்த்தைக்கு நேராக ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் தள்ளுண்டு போவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க கரம் எங்களை பாதுகாக்கும் சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கிறவங்க, தள்ளுண்டு போய் இருக்கிறவங்க, விழுந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை உயிரடைய செய்யட்டும் ஆண்டவரே. கரத்தை பிடித்து அவர்களை தூக்கி உயர்த்துங்க என்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த தேவன் உங்க வார்த்தையினால பலப்படுத்தி நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.